நண்பர்களே வணக்கம். நம்ம மணிமேகலையினுடைய பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை என்கிற ஒரு காதையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் நேற்று நம்ம ஒரு 2 பகுதிகளை பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதாவது நான் சொன்னேன், இதை தொடங்கும் போது நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஆபுத்திரன் என்கிற ஒரு கதாபாத்திரம், அவருக்கு ஏன் ஆபுத்திரன்ங்கிற பேர் வந்ததுன்னு பார்த்தோம். ஒரு என்பது பசு, ஒரு பசுவினால் பாதுகாக்கப்பட்டவர் என்கிற அடிப்படையில் ஆபுத்திரன் என்கிற பெயர் வருகின்றது. அந்த ஆபுத்திரனுக்கு ஒரு வரலாறு கதை இருந்தது. நேற்று நம்ம சொன்னோம். அந்த ஆபுத்திரனுக்கு உதவிய அந்த பசுவும் அடுத்த பிறப்பாக எதை எடுக்கின்றது என்பதை பற்றி தான் இந்த கதை என்று நாம் பார்த்தோம், இந்த காதை என்று பார்த்தோம். இதில் தொடங்கும்போது நம்ம பார்த்தோம், இதை சொல்கிறது யார் அப்படின்னா அரவநாடிகள். அது சொல்கிறதுக்கான சூழலையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். மணிமேகலை எந்த தீவிலிருந்து வராங்க? மணிப்பல்லவ தீவிலிருந்து வராங்க. வந்த பிறகு அவங்க கையில் அமுத சுரப்பி கிடைக்குது. அந்த அமுத சுரப்பியை கொண்டுட்டு போய் மாதவியுடைய அவளுடைய தோழி பேர் என்ன, சுதமதியுடைய பழம்பிறப்பை உணர்ந்து அதை அவர்களுக்கு சொல்லி 3 பேரும் யாரை பார்க்க போகிறாங்க? அரவநாடிகளை பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போன அரவநாடிகள் சொல்வது என்கிற அடிப்படையில் பார்த்தோம். நேற்று எப்படி அந்த அடுத்த பிறப்பில் அந்த மாடு எந்த தேசத்தில் பிறக்குது? சாவக நாட்டில். அந்த மலைக்கு ஒரு பேர், என்ன பேர்? தவளமலையில் பிறக்குது. அது பிறக்கும்போது அந்த முன்ஜென்மத்தினுடைய பயனால் அந்த மாட்டுக்கு அதனுடைய கொம்பு தங்கத்தில் இருக்குது, அதனுடைய கால் குழம்பு தங்கத்தில் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கின்ற அந்த பசுமாடு நேராக ஒரு முனிவரை தேடி செல்கின்றது. அந்த முனிவருடைய பேர் என்ன? மன்முகன். அந்த மன்முகன் கிட்ட போய் அதனுடைய பயனை உலகத்திற்கு அறிவுறுத்துகின்றது. என்ன பயனை அறிவுறுத்துகின்றது? அது ஈன்பதற்கு முன்பே பாலை கறந்து அந்த பாலை அங்கே இருக்கிற மக்களுக்கு பயன்பெறும்படியாக ஒரு பயனை தருகின்றது. அந்த முனிவர் கணித்து சொல்கிறார், இந்த பசுமாட்டினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பிள்ளை பிறக்கப் போகின்றது. அந்த பிள்ளை சாதாரண பிள்ளைகளை போல எது சுற்றி பிறப்பவன் அல்ல, நஞ்சு கொடி சுற்றி பிறப்பவன் அல்ல. எந்த கருவாக உருவாவன், அதாவது ஒரு முட்டைக்குள் உருவாகின்ற கருவாக, அடர்த்தியான பொன்முட்டைக்குள் உருவாகின்ற கருவாக பிறக்கப் போகிறான் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு நம்ம அங்கே நிறுத்தினோம். அது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம அடுத்தது போயிடலாமா? சரி, பாருங்கள். அதாவது பாருங்கள், பெரியோன் பிறந்த பெற்றியை கேள்னி. பெரியோன் பிறந்த பெற்றியை கேள்னி. இதில் இந்த பெரியோன் என்பது யார் அப்படின்னா, இந்த இடத்துல ஆபுத்திரனை குறிக்கின்ற சொல். பெற்றி என்கிற அந்த சொல் என்னன்னா, அவன் பிறந்த அந்த முறையை கேள்னி அப்படின்னு இவர் சொல்கிறதை யார்? அரவண அடிகள் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயத்தையும் அரவண அடிகள் தான் சொல்கிறார். இதற்கு பிறகு தொடர்வதையும் அரவண அடிகள் தான் சொல்கிறார். அப்படி கேட்கலாம் சார், இதெல்லாம் சொல்லிட்டு இடையில ஏன் சார் இந்த வரியை அவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா, இது ஒரு முறையான படைப்பாக்க உக்தி. கனெக்ட் பண்ணுறாருங்க. இது தமிழ் அழகாக சொல்லுவாங்க, கொண்டு கூட்டு பொருள் கொள்வதும்பாங்க. நம்ம பக்தி இலக்கியத்தில் பார்த்தோம். அதாவது இந்த வரியை கொண்டு கூட்டு எங்கே வேண்டுமானாலும் பொருத்தி நம்ம பொருள் கொள்ளணும். சரி, பாருங்க. அடுத்தது அவர் சொல்லிட்டே வராரு, இரு இளவேனில் எரிகதிர் இடப இருபதின் மேலும் 1-3 சென்ற பின் மீனத்து இடைநிலை மீனத்து அகவையின் போதி தலைவனோடு பொருந்திய பொழுதத்து மன்னகம் எல்லாம் மாறி இன்றியும் புண்ணிய நன்னீர் போதொடு சொரிந்தது போதி மாதவன் பூமியில் தோன்றும் காலம் அன்றியும் கண்டன சிறப்பென சக்கரவாள கோட்டம் வாழும் மிக்க மாதவர் விரும்பினர் வியந்து கந்துடை நெடுநிலை கடவுள் எழுதிய அந்திர்பாவை அருளும் ஆயிடின் அறிகுவோம் என்றே. இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரி, அரை பாருங்க. அந்த குழந்தை பிறக்கின்றது. இரு இளவேனில், இங்கே என்பது இளவேனில் பருவம். என்ன பருவம்? ரைட், இளவேனில் பருவம். எரிகதிர் இடப, எரிகதிர் இங்கே சொல்கிற எரிகதிர் என்பது சூரியனை குறிக்கின்ற ஒரு சொல், ஞாயிற்றை குறிக்கின்ற ஒரு சொல். அந்த இரு கதிர் பாருங்க, எரிகதிர் இடப என்பது இங்கே இடப ராசியில் இடபம் என்கிற ஒரு ராசி இருக்குங்க. இந்த இடபம் என்கிற சொல் தமிழில் எதை குறிக்குது அப்படின்னா, எதை குறிக்குது? இடபம் என்பது எருது மாட்டினை குறிப்பது. நம்ம பக்தி இலக்கியத்தில் பார்த்துருக்கோம். இந்த எருது யாருடைய வாகனம்?
சிவனினுடைய வாகனம். இந்த எருதுக்கு விடை என்கிற ஒரு பெயரும் உண்டு என்று நாம் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். விடை என்றாலும் என்னது, அந்த விடை சிவனினுடைய வாகனமாக எப்படி வந்தது என்பதற்கு கூட நம்ம ஒரு புராண கதை சொன்னோம். ஞாபகம் இருக்கா? முப்புறத்தை எரிக்கும் போது சிவன் ஏறும்போது அந்த சக்கரமாக யார் மாறுறாங்க? திருமால் மாறுகிறார். அது ஒரு கர்வத்தோடு மாறுகிறார். அந்த கர்வத்தை போக்குற ஒரு சூழலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் விழி பிதுங்கி நிற்க இடபம் அவருடைய வாகனமாகுது அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு கதை கூட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஊழி காலத்தில் அந்த தேவி, என்ன தேவி? சத்திய தேவி, தர்மதேவதை இடபத்தோடு சிவனை அடைய அந்த இடபம் சிவனினுடைய வாகனமாக மாறுகின்றது அப்படின்னு பார்த்தோம். சரிங்க, பாருங்க, இந்த அந்த இடபம் எரிகதிர் இடபம். அதாவது இந்த சூரியன் இடப ராசியோடு இருக்கும். சூரியன் இடப ராசியோடு இருக்கும். பாருங்க, வைகாசி திங்கள் நாள், வைகாசி திங்கள், அந்த வைகாசி திங்கள் நாளில் ஒரு 10 மேலும் ஒரு 3 சென்ற பின், எது இரு 10 மேலும், இங்கே சொல்கிற இரு என்பது 2, இரு 10 மேலும் என்பது இந்த இடத்துல 27 அர்த்தம். என்ன அர்த்தம்? 27. நமக்கு தெரியும் 27 என்பது ராசி. 27 என்பது ராசி. பாருங்க, அந்த 27ல் பாருங்க, 27ல் ஒரு 3 சென்ற பின், ஒரு 3 அதாவது 13 அர்த்தம். அப்போது இந்த ராசி அப்படியே லைனாக போகுது. அதில் 13 ராசி கடந்த பிறகு, 13 ராசி கடந்த பிறகு மீனத்து அகவையின், மீனத்து அப்படி கடக்கும்போது 14வது ராசியாக மீன ராசி வருகின்றது. என்ன ராசி? மீனத்து அகவையின். மீனத்து அகவையின் பாருங்க, மீனத்து அகவையின் போதி தலைவனோடு பொருந்திய போழ்தத்து. இங்கே சொல்கிற போதி தலைவன், நமக்கு போதினா தெரியும், போதி மரம். போதி மரத்திற்கு கீழே இருந்து ஞானம் பெற்ற தலைவன் யார்? புத்தன். சரியா, புத்தன். அந்த புத்தன் ஞானம் பெற்ற மரமாக இந்த போதி மரத்தை சொல்லுவாங்க. அந்த போதி மரத்திற்கு தலைவன் அப்படின்னு புத்தரை அழைப்பார்கள். இந்த போதி தலைவனோடு பொருந்திய போழ்தத்து. அப்போ இந்த காலம் இருக்குல்ல, எந்த காலம்? இந்த லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்கணத்தில் தான் யார் பிறந்ததா? புத்தர் பிறந்ததான். எது? அப்போது இந்த பிள்ளை, இது ஆபுத்திரன் பிறப்பெடுத்த பிள்ளை. எங்கே பிறப்பெடுக்கிறா? 2வதாக பிறப்பெடுக்கும் போது, அந்த ஆவினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் போது அவனுடைய அந்த ராசி, இந்த ராசியா எந்த ராசி? சூரியன் இடபத்தோடு சேருகின்ற வைகாசி திங்கள் நாளில் 27 ராசியில் 13 ராசி கழிந்து மீனம் என்கிற அந்த நிலை வரும்போது அந்த புத்தன் பிறந்த அந்த ராசியில் அந்த போழ்தத்து அப்படின்னா, இங்கே போழ்து என்பது இன்னைக்கு பொழுதுன்னு மாறி போச்சு. பொழுது என்பது எதை மாறுது? அந்த பொழுதுன்னு மாறுது. அந்த பொழுதுல மண்ணகம் எல்லாம் மாறி இன்றியும், மண்ணகம் எல்லாம் ரைட். மண்ணகம் என்பது இந்த பூமிங்க. குறிப்பாக இந்த பூமியை 3ஆக பிரிப்பாங்க. மண்ணகம் அப்படிம்பாங்க, விண்ணகம் அப்படிம்பாங்க, கீழே இருக்கிறத பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். 3 உலகம், அதை சமஸ்கிருதத்தில் 3 லோகம் அப்படிம்பாங்க. சரியா? அப்போது இந்த மண்ணகம் முழுதும், இந்த மண்ணகம் எல்லாம், இந்த உலகம் முழுக்க மாறி இன்றி, மாறி என்ற தமிழ் சொல்லுக்கு என்னங்க அர்த்தம்? மாறி என்பதற்கு மழைன்னு அர்த்தம். பலமுறை நம்ம பேசியிருக்கோம். மாரியம்மன் என்பது மழைக்கான தெய்வம் அர்த்தம். அப்போது இந்த உலகம் முழுக்க மாறி இல்லாமல், மழை இல்லாமல் வறட்சியுற்று கொண்டிருந்த சமயம். அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா? வறட்சியான சமயம். மண்ணகம் எல்லாம் மாறி இன்றியும் புண்ணிய நன்னீர் போதொடு சொரிந்தது. அப்போ வறட்சிங்க, வறட்சியில் இருக்குது அந்த காலகட்டம். ஆனால் புண்ணிய நன்னீர், இங்கே சொல்கிற நன்னீர் என்பது தூய்மையான நீர் அப்படின்னு அர்த்தம். தூய்மையான நீர், அதை நன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் நன்னீர் என்று சொல்வது உண்டு. அந்த புண்ணிய தன்மை கொண்ட அந்த நன்னீர் போதோடு சொரிந்தது. இங்கே சொல்கிற போது என்பது மலரினுடைய ஒரு நிலையை போது அப்படின்னு சொல்லுவோம். மலரினுடைய மொட்டு நிலைங்க, மொட்டாகி போதாகிம்பாங்க. மொட்டுக்கு அடுத்த நிலையை போதும்பாங்க. அந்த மொட்டு லேசாக
லேசாக விரிந்திருக்கின்ற நிலையை நம்ம போதுன்னு சொல்லுவோம். அப்போது அந்த போதின் மீது, அந்த போதோடு சொரிந்தது பொழிந்தது போல. சொரிந்தது அப்படின்னா பொழிந்ததுன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தண்ணீரை கீழே ஊற்றுவது வேற, பொழிவது வேற. ஊற்றுவதற்கும் பொழிவதற்கும் என்னங்க வித்தியாசம்? தண்ணி ஊற்றுறோம், பொழிவதுன்னு என்ன அர்த்தம்? மழை பொழிந்து அப்படின்னு சொல்லுவோம். பொழிதல் அப்படின்னா வெரி குட். ஊற்றும் போது ஊற்றுறோம், ஒரே சீராக எல்லா இடத்துலையும் பரவலாக தண்ணீர் பொழிவதை பொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். சொரிதல் அப்படின்னு என்னன்னா, பொழிவதற்கும் சொரிவதற்கும் கூட வித்தியாசம் உண்டு. சொரிதல் அப்படின்னா மாட்டினுடைய பால் சொரிந்தது அப்படிம்பாங்க. அதாவது பொழிதலை விட கொஞ்சம் ஃபோர்ஸ் கூடன்னு அர்த்தம். பொழிதலை விட கொஞ்சம் ஃபோர்ஸ் கூட. மழை பொழிவது என்பது இயல்பான செயல். ஆனால் மழை சுரப்பது என்பது அது ஒரு ஆக்கச் செயல். அது என்ன சார் ஆக்கச் செயல் அப்படின்னா, பசுமாட்டிடமிருந்து பாலை நாம் சொரிய வேண்டும் என்றால் அதுவாக சொரியுமா? சொரியும். அதனுடைய மடி முட்டும் போது சொரியும். ரெண்டாவது நாம் கறக்கும் போது பால் சொரியும். அப்போ இதுலேயே ரொம்ப வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சீழ்தலை சாத்தனார்கிட்ட கூட அந்த படைப்பாக்க சென்ஸ் இருக்குது. அவர் பொழியும் என்று சொல்கிறாரு. பொழிவதற்கும் சொரிவதற்கும் வித்தியாசம் இருக்குது. சொரிதல் என்றால் ஏதோ ஒன்றினுடைய ஆக்கச் செயலால், ஏதோ ஒன்றினுடைய ஆக்க செயலால். அந்த வறட்சி காலத்தில் கூட என்ன பொழிந்து, என்ன சொரிந்ததா? என்ன சொரிந்ததா? நல்ல தண்ணீர். எப்படிப்பட்ட தண்ணீர்? பொதுவாக சொல்லுவாங்க, ரொம்ப காலம் மழை பெய்யாமல் இருந்துட்டு திடீர்னு மழை பெஞ்சா நம்ம நனையக்கூடாதும்பாங்க. ஏன்? இது அந்த ஆசிட் ரெயினுடைய ஐடியாவை எங்கே சொல்கிறாரு? மழை பெஞ்சுதான் அந்த பொழிகின்ற மழை நீர் எப்படிப்பட்ட நீராக இருந்ததா? நன்னீரா. இந்த நாள் மழை பெய்யாமல் இருந்தால் பொழிகின்ற மழை நீர் அப்படி நன்னீராக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி அது ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா கழிவுகளும் மேலே தங்கியிருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, கிராமப்புறத்தில் முதல் மழையில் நனையாதீங்கம்பாங்க. ஏன்னா முதல் மழையில் நனைந்தால் நமக்கு பல கிருமிகள் பரவுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது, நமக்கு பல நோய்கள் வருகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. முதல் மழையில் நனைஞ்ச பிறகு நமக்கு அப்படியே ஜுரம் வரும். அந்த ஜுரம் சரியாகாதுங்க, அந்த காய்ச்சல் சரியே ஆகாது. அப்போ இவர் சொல்கிறாரு, அவ்வளவு வறட்சியான ஒரு காலம் அது. அந்த வறட்சியான காலத்தில் தூய்மையான நீர், எது தூய்மையான நீர் போதோடு சொரிந்து. அது என்ன சார் போதோடு சொரிந்துன்னா? எதுக்கு மேலே பொழியுதான்? எதுக்கு மேலே பாருங்க. அதாவது ஒரு மொட்டு இருக்கு, அந்த மொட்டின் மீது மழை பொழிகின்றது. மொட்டின் மீது மழை பொழிகின்றது. அந்த மொட்டு அந்த வறட்சி காலத்தில் எதுக்காக காத்திருக்கு? மழைக்காக காத்திருக்கு. அந்த மொட்டின் மீது பொழிகின்ற அந்த மழை துளி இந்த மொட்டை தாண்டிய பிறகுதான் எங்க வரும்? முதல் பயன் யாருக்கு? அப்போ இது ஒரு படைப்பாக்க நெறிமைங்க. மழை பெய்யுதுங்க, அந்த மழையை முதலில் அந்த மொட்டு ஏற்கின்றது. அந்த மொட்டு அப்போ அந்த பூமிக்கு முதல் பயன். இப்போ ரொம்ப நாள் வறட்சிக்கு பிறகு பொழிகின்ற மழை. அப்போ ரொம்ப நாள் காத்திருப்பு, அந்த காத்திருப்புக்கு பிறகு ஏற்கின்ற அந்த மலர். அப்போ அதனுடைய ஃபஸ்ட்டு பயன் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு பயன் சொல்கிறாரு. ஒரு முத்துக்குமாரோடைய ஒரு பாட்டு இருக்குது, முதல் மழை என்னை நனைத்ததேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பீமாங்கிற படம்னு நினைக்கிறேன். முதல் மழை என்னை நனைத்ததே ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்களா சௌந்தர்யா? அந்த பாட்டை நம்ம கேட்டிருப்போம். இது ஒரு முதல் மழை தான். வறட்சிக்கு பிறகு வருகின்ற முதல் மழை. அது எதை நினைக்குது? அவர் சொல்கிறாரு, போதோடு சொரிந்தது. போதோடு. அப்போது அந்த பயனை ஏற்று அந்த பயனை பெற்ற இந்த போதினுடைய மகிழ்ச்சியோடு இந்த பூமிக்கு வந்ததான். போதினுடைய மகிழ்ச்சியோடு. அப்போ இதில் நல்லா கவனிங்க, அந்த ஆள் சாதாரண ஆள் இல்லைங்க, சீத்தலை சாத்தனார். இப்போ ஆபுத்திரனுடைய எத்தனாவது பிறப்பு இது? எத்தனாவது பிறப்பு? அப்போ இதில் சொல்கிறாரு, முதல் பிறப்புலையும் அவன் பயனுடையதாக இருந்தான், ரெண்டாவது பிறப்புலையும் பயனுடையதாக இருக்க போகிறான். எங்கே கரெக்ட் பண்ணுறாரு? படைப்பாக்க நுட்பங்க இது. சரியா? கீழே விழுந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? போதோடு சொரிந்தது போதி மாதவன் பூமியில் தோன்றும் காலமன்றியும் கண்டன சிறப்பன. இதெல்லாம் அப்படி பார்க்குறாங்க. பார்க்குறது யார் அப்படின்னா, சக்கரவாள கோட்டம் வாழும் மிக்க மாதவர் விரும்பினர் வியந்து. சக்கரவாள கோட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த சக்கரவாள கோட்டத்தில் வாழ்கின்ற மாதவ விரும்பினர். மாதவர் சார், அதில் சார் மாதவர் விரும்பினர் அப்படின்னா இங்கே சொல்லுகின்ற மாதவர் என்பது புத்தர். அப்போ புத்தரை விரும்புபவர்கள், புத்தரின் மீது தன்னுடைய ஒட்டுமொத்த அந்த ஆன்மத்தை செலுத்துபவர்கள். அப்போ அந்த சக்கரவாள கோட்டத்தில் வாழ்கின்ற மிக்க மாதவர், சாதாரண மாதவர் கிடையாது, இது புத்தன் மீது ஒரு அளவு கடந்த ஒரு பாசத்தை கொண்ட அந்த மாதவர் விரும்பினார் வியந்து. அப்போ இந்த இடத்துலையும் ஒரு அழகான ஒரு படைப்பாக்கு நுட்பம் இருக்குது. மிக்க மாதவர் என்பது புத்தனை விரும்புதல் என்கிற ஒரு பொருளும், இரண்டாவது புத்தன் வழியில் அந்த ஞானத்தை விரும்பி துறவை விரும்புதல் என்கிற ஒரு பொருளும், இரண்டு பொருளுங்க. இதுக்கு ஒரு சிலேடை சொல்கிறாரு, மிக்க மாதவரா, மிகுந்த மாதவனான புத்தனை விரும்புதல், இரண்டாவது மிகுந்த மாதவத்தை விரும்புதல். மிகுந்த, நான் இந்த வகுப்பில் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த தவம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் நம்முடைய புலன்களை அடக்குவது. அதுக்கு பேர் என்ன? புலன்களை அடக்குவதற்கு பேர் தவம் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, அப்படி விரும்புகின்ற அந்த மக்கள் எல்லாம் இதை பார்த்து வியக்கிறாங்க. எதை பார்த்து? இது என்னடா இது, இப்படி ஒரு சூழல் நடக்குது, நேற்று வரைக்கும் அவ்வளோ வறட்சி, இன்னைக்கு திடீர்னு நல்ல தண்ணீர் பொழிகின்றதே, இது போதி மாதவன் பூமியில் தோன்றும் காலமன்றியும் கண்டன சிறப்பென. இப்படி ஒரு சிறப்பு புத்தன் இந்த பூமியில் தோன்றும் போதுதான் நடந்தது என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, அதே போல் எது நடக்குதா சொல்ற? போதி மாதவன், அதாவது அந்த புத்தன் பூமியில் தோன்றும், இந்த பூமியில் பிறக்கின்ற காலமன்றியும், அந்த காலத்தில் தான் இப்படி நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோமே, இப்படி நடக்கின்றதே. உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1000ல் ஒருவன் ஒரு படம். அதாவது ஒரு கட்டம் வரும், சோழன் எங்கே போயிருப்பான், தப்பிச்சு போயிருப்பான். அப்போ உடனே தூதுவன் வருவான்னு ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தை பார்த்துருக்கீங்களா? தூதுவன் வருவான். அந்த 1000ல் ஒருவன் படம் பார்த்தது இல்லையா? இப்போ சொல்லுவாங்க இது நடக்கும்போது, இப்போ இல்லைங்க, இதை விட ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். எரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எரிவின் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால் நட்சத்திரம் தோன்றினால் உடனே அழிவு வரும் என்று சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது இவங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த புத்த தேவன் இந்த பூமியில் பிறந்த போதும் அவன் பிறக்கும் போது தான் இதெல்லாம் நடக்கும். எது நடக்கும்? எது நடக்கும்? இப்படி நடக்கும் என்று கேள்விப்பட்ட அந்த சக்கரவாள கோட்டத்தில் வாழ்கின்ற அந்த மாதவர்கள் இதை பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஓஹோ, இது வந்து ஒரு அறிகுறி, ஒரு குறிப்பு, ஒரு அறிகுறி. இப்போ நம்ம இயேசுநாதரை நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பு வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றியதாக சொல்லுவாங்க. தோன்றிய பிறகு தொழுவத்தில் அவர் பிறந்ததாக சொல்வார்கள். ஒரு நட்சத்திரம் தொழுவத்தில் வந்து பிறந்ததாக சொல்லுவாங்க. அப்போ அப்படி ஒரு குறிப்பு அவங்களுக்கு தோன்றுது. இவங்களுக்கு இந்த டவுட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, கந்துடை நெடுநிலை கடவுள் எழுதிய அந்திர்பாவை அருளுமாயின். இது இந்த அந்திர்பாவை என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காந்திர்பாவை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இந்த காந்திர்பாவை தான் என்ன செய்யுது? காந்திர்பாவை சக்கரவாள கோட்டத்திலிருந்து போன பிறகு அந்த காந்திர்பாவை தோன்றி மாதவிக்கும் சுதமதிக்கும் மணிமேகலை சென்ற விஷயத்தை சொல்கிறதா ஒரு இடத்துல பார்த்தோம். ரெண்டாவது அமுத சுரப்பியை கூட எது அது சொல்கிறதும் நம்ம காந்திர்பாவைன்னு பார்த்தோம். இந்த காந்திர்பாவை கிட்ட இவங்க கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? இந்த மாதவர்கள் சென்று இப்படி ஒரு சூழல் நடக்குது, இந்த சூழலுடைய அர்த்தம் புத்ததேவன் பிறப்பதற்கான அறிகுறிகளே, புத்ததேவன் பிறக்க போகிறானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, சக்கரவாள கோட்டம் வாழும் மிக்க மாதவர் விரும்பினர் வியந்து, ரொம்ப வியப்போடு கந்துடை நெடுநிலை கடவுள். அதாவது சார் அது என்ன சார் கந்துடை அப்படின்னா? கந்து அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம். கந்து என்றால் தூண். இந்த தூண்ல நெடுநிலை என்றால் எழுதப்பட்ட, இந்த தூணில் எழுதப்பட்ட நெடிய உருவம் கொண்ட கடவுள், நிறைய உருவம் கொண்ட அந்த கடவுள். அந்த கடவுளான இந்த அந்திர்பாவை, அந்த காந்திர்பாவையினுடைய அருளும் ஆயிடின். நேராக போய் அந்த காந்திர்பாவை கிட்ட கேட்குறாங்க, இப்படி நடந்ததே, இப்படி நடந்து கொண்டிருக்கின்றதே, இதற்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கு
அப்போ இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரியுது, ஒரு நெடிய ஒரு தூணிலே ஒரு தெய்வத்தினுடைய உருவம் வரையப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு உருவ வழிபாட்டினுடைய குறியீடு. அதனுடைய குறியீடு ஒரு உருவ வழிபாட்டினுடைய ஒரு குறியீடு. அப்போ காந்தீர் பாவையை அப்படி எழுதியிருக்காங்க, அப்படி எழுதி வழிபட்டிருக்காங்க. அப்போது அந்த தெய்வத்துக்கிட்ட போய் அருளும் ஆயிடின் கேட்குறாங்க, சொல்லுங்க என்ன காரணம்னு கேட்க, அந்த தெய்வம் சொல்கின்றது அறிகுவம் என்றே, எனக்கு தெரியும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும் என்று அந்த தெய்வம் மறுமொழி சொல்கின்றது. சரியா? தெய்வம் மறுமொழி சொல்கின்றது, எனக்கு தெரியும் அறிகுவோம் என்று மறுமொழி சொல்கின்றது. சொல்லிட்டு சரி இருள் சேரலும், எங்க அந்த சொல்லிட்டு அந்த தோன்றின அந்த தெய்வம் அந்த இருளுக்குள்ள போகுதான். சரி இருள், சரி என்றால் செறிந்தேன்னு அர்த்தம். செறிந்தேன்னு தெரியும்லங்க, அடர்த்தியாக அர்த்தம். இப்போ இது ஒரு கோடு போடுறேன், இது சாதாரண கோடு. இதே இந்த சாக் பீஸை திருப்பி இப்படி ஒரு கோடு போடுறேன், இது செறிந்த கோடு அப்படிமா. செறிவுனா கொஞ்சம் அடர்த்தியாக அர்த்தம். அப்போது அந்த தெய்வம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டே இருட்டுக்குள்ளே போகுது. எங்கே போகுது? எங்கே போகுது? இருட்டுக்குள்ளே போகுதுங்க. ஸோ இருட்டுக்குள்ளே போகுது. இங்கே அழகான ஒரு படைப்பாக நுட்பத்தை அவர் கையாளுறாரு. சொல்ல போகுது, யாரை பற்றி சொல்ல போகுதுன்னா ஆபுத்திரனை பற்றி சொல்ல போகுது. ஆபுத்திரனை பற்றி சொல்வது என்பது எப்போ நடந்து முடிஞ்சது? எப்போ நடந்து முடிஞ்சது? நடந்து முடிஞ்சதா? அது என்ன சொல்லுவோம், இன்றைக்கி சினிமாவில் நடந்து முடிஞ்சதை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அதை ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல போகுதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சரி இருள் சேரலும், அது இருட்டுக்குள்ளே அப்படியே போகுதான், போய் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல போகுது அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். இந்த அளவிலே நம்ம இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்வோம். அப்போ நம்ம ஒரு 2 கட்டம், இது 3வது கட்டமாக நம்ம பார்க்குறோம். சரி, அது என்ன சொல்கின்றது, அந்த தெய்வம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி நாம் நம்முடைய அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம அடுத்த வகுப்போட இந்த மணிமேகலையினுடைய இந்த பகுதியை நிறைவு செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு.